தொழுகையாளிகளுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்றுதான் மறுமையில் கௌசர் தடாகத்தில் நீர் அருந்தும் பாக்கியம். தொழுகையாளிகளை தவிர மற்றவர்கள் இதனை அடைந்து கொள்ள முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மறுமையில் எனக்கு வழங்கப்படவிருக்கும் அல் கௌசர் எனும் நீர் தடாகத்தின் இரு கரைகளுக்கு இடையான தூரமானது தென் அரபாகத்தில் உள்ள அதன் நகரத்திலிருந்து வட அரபாகத்தில் உள்ள ஐலா நகரத்தை விட அதிக தொலைவுடையதாகும். அதன் நீரானது பனிக்கட்டியை விடவும் வெண்மையானதாக இருக்கும். பால் கலந்த தேனை விட மதுரமானது. அதன் பாத்திரங்கள் விண்மீன்களின் எண்ணிக்கையை விட அதிகமானவை. ஒருவர் தமது நீர் தொட்டியை விட்டும் பிற மக்களின் ஒட்டகங்களை தடுப்பதை போன்று நான் அந்த தடாகத்தை விட்டும் மக்கள் சிலரை தடுப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்றைய தினம் உங்கள் சமூகத்தாராகிய எங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆம், வேற எந்த சமுதாயத்தாருக்கும் இல்லாத ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கும். உழு செய்ததன் அடையாளமாக பிரதான உறுப்புகள் பிரகாசிப்பவர்களாய் என்னிடம் நீங்கள் வருவீர்கள். அதை வைத்து உங்களை நான் அடையாளம் கண்டு கொள்வேன் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 416வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.